செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை கிழக்கு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மாயமாவதற்கு முன்பாக பதிவான வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அந்த வீடியோவில் என்ன உள்ளது? நிச்சயமாக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கடந்த 2ஆம் தேதி முதல் மாயமானதாக தகவல் அவருடைய உறவினர்கள் அவருடைய மகன் கருத்தையா ஒவ்வொரு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். 2ஆம் தேதி இரவு 11 மணி முதல் அவரை காணவில்லை அப்படிங்கிற அளவுல அவர் புகார் மனு அளித்திருந்தார். அந்த புகாரின் பேர்ல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. 4ஆம் தேதி அவர் உடல் அவர் தோட்டத்திலேயே கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில 2ஆம் தேதி இரவு 8 மணிக்கு வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டு சென்றதாகவும் கடைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இரவு 10 மணி அளவில் திசைமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூந்தொட்டி உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கக்கூடிய கடையில அவர் கடைக்கு சென்றிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. சுமார் 2 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த காட்சிகள், அந்த கடையில சில பிளாஸ்டிக் பொருட்கள், பூந்தொட்டி உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அவர் வாங்கியதாக தெரிகிறது. அந்த காட்சிகள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஏற்கனவே காவல்துறையினர் அவருக்கு மாயமானதிலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் முழுமையாக ஆய்வு செய்து அந்த தொடர்ந்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழல்ல தான் இந்த காட்சிகள் 2 நிமிடம் ஓடக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காட்சி அவருடைய கடைசி நிமிடங்களாக இருக்கக்கூடும் என தெரிகிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்கள்ல விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில அவருடைய கடைசி நிமிடங்கள் குறித்த அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அவர் கடைசி நிமிடங்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற நிலையில இரவு 11 மணிக்கு காணவில்லைங்கிறது அந்த காட்சிகள் இடம்பெறக்கூடியது 10 மணி 4 நிமிடங்கள் காட்டுகிறது. அந்த சொல்ல அந்த கடையில் இருக்கக்கூடிய நபர் கடையை எடுத்து வைப்பதற்காக, கடையை அடைப்பதற்காக பொருட்களை எடுத்து வைக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. அங்கே ஒரு பேண்ட் சட்டை போட்டு அந்த சட்டையை அவர் அந்த கடைக்குள்ள நுழையக்கூடிய காட்சிகளும், கடையில சில பொருட்களை வாங்கிவிட்டு அங்கிருந்து செல்லக்கூடிய காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.